இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக. இந்த முழக்கம் இந்திய விடுதலை போர் வரலாற்றில் இதோ முதன்முறையாக எழுகிறது. புரட்சியின் வடிவமாக விடுதலை போர்க்களத்தில் நுழைகிறார் பகத்சிங். நாட்டு விடுதலையை மக்கள் விடுதலையிலிருந்து பிரிக்க முடியாது என்ற கருத்தின் செறிவான உருவமாய் 200 ஆண்டு கால காலனி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தின் தொடர்ச்சியாய், விடுதலை போரின் விடிவெள்ளியாய் இதோ பகத்சிங். கோடானு கோடி உழைக்கும் மக்களின் வியர்வை பணத்தை செலவு செய்து ஆடம்பரமாகவும் பகட்டாகவும் ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த நாடாளுமன்றம் போலித்தனமும் பாசாங்கும் நிறைந்த கேலிக்கூத்து என்பதை தவிர அது ஒரு நிறுவனமாக இருப்பதற்கு வேறு எந்த முகாந்திரத்தையும் எங்களால் காண முடியவில்லை. இந்த நிறுவனத்திடமிருந்து இந்தியாவின் கோடானு கோடி உழைக்கும் மக்கள் எதிர்பார்ப்பதற்கென்று எதுவும் இல்லை. புரட்சி என்பது வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள் மீதான வழிபாடல்ல. புரட்சி என்பதன் மூலம் பாட்டாளி வர்க்கம் தலைமை தாங்கும் ஒரு சமூக அமைப்பை முதலாளித்துவத்தின் அடிமை தலையிலிருந்தும் ஏகாதிபத்திய போர்களின் கொடுமைகளிலிருந்தும் மனித குலத்தை விடுவிக்க வல்ல உலக கூட்டரசு ஒன்றை இறுதியாக ஏற்படுத்துவதையே நாங்கள் குறிக்கிறோம். புரட்சி உங்களிடமிருந்து உணர்ச்சி வேகத்தையோ மரணத்தையோ வேண்டவில்லை. மாறாக உறுதியான போராட்டம், துன்பங்கள் மற்றும் தியாகங்களையே அது வேண்டுகிறது. முதலில் உங்களது தன்னலத்தை அழித்து விடுங்கள். தனிப்பட்ட சுகபோகங்கள் பற்றிய கனவுகளை உதறித்தள்ளுங்கள். அதன் பிறகு செயல்பாட்டை தொடங்குங்கள். எந்த துன்பங்களும் துயரங்களும் உங்களது தன்னம்பிக்கையை குலைத்துவிடக்கூடாது. எந்த தோல்வியும் துரோகங்களும் உங்களை மனம் தளரச் செய்துவிடக்கூடாது. உங்கள் மீது திணிக்கப்படும் எந்த வேதனைகளும் உங்களுக்குள் இருக்கும் புரட்சிகர மனநிலையை கொன்றுவிடக்கூடாது. தாய்நாட்டின் மீதான என் நேசம் மரணத்தின் பின்னும் என் நினைவில் நிலைத்திருக்கும். இறந்த என் உடலிலிருந்து வீசும் என் தாய்நாட்டின் நறுமணம் நாளை இளைஞர்களுக்கு கிளர்ச்சி. இந்த போர் எங்களோடு தொடங்கவும் இல்லை, எங்கள் வாழ்நாளோடு முடியப் போவதும் இல்லை என்றார் பகத்சிங். காலனி ஆதிக்கம் முடியவில்லை, இன்று மறுகாலனி ஆதிக்கம். துப்பாக்கிகளுக்கு எதிராக வேல்கம்புகளையும் தூக்கு மேடைக்கு எதிராக நெஞ்சுரத்தையும் நிறுத்திய அந்த வீரர்களுக்கு நாம் வேறு என்ன காணிக்கை செலுத்த முடியும்? மறுகாலனியாக்கத்தை எதிர்த்து போராடுவதை தவிர. தூக்குமரம் ஒரு கொலைக்கருவியாக பிறப்பெடுத்து காலனியாதிக்க கொழுப்பின் திரண்ட உருவமாக உறைந்து நிற்கிறது இந்த தூக்குமரம். இது நம் சுதந்திரத்தின் உயிர் குடித்த தூக்குமரம். நம்முடைய மண்ணின் விடுதலைக்காக இங்கே தூக்கிலேறிய மாவீரர்கள் தான் எத்தனை ஆயிரம் பேர். அச்சத்தின் சாயல் கூட படியாத அவர்களது அலட்சிய பார்வைகள், இந்த மண்ணின் விடுதலைக்காக அவர்கள் கண்ட கனவுகள் அனைத்தும் இந்த தூக்குமரத்தின் மீதுதான் பதிந்திருக்கின்றன. பகத்சிங்
22 வயதிலேயே கோடிக்கணக்கான மக்களால் போற்றப்பட்ட கதாநாயகன் வீரன். உலகத்திலேயே அப்படி ஒரு வாய்ப்பு எவருக்கும் வாய்க்கப்பெற்றதில்லை. நாட்டின் விடுதலை, மண்ணின் விடுதலை, அதற்காக காதல், திருமணம் அனைத்தையும் தியாகம் செய்த ஒரு தியாக விளக்கு அது. விரைவாக விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக, இந்த கருத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்தையும் பிரச்சார மேடையாக மாற்றினான். புரட்சி ஓங்குக என்று வானை கிழித்துக் கொண்டு வந்த குரல் முதலில் இந்தியாவிலே அவனுக்கு தூக்கு என்று தீர்மானிக்கப்பட்டது. அவன் எழுதிய கடிதத்திலே, நான் இந்த தூக்கை கண்டு அஞ்சவில்லை, இந்த சாவை கண்டு நான் அஞ்சவில்லை, என்றாலும் வாழ்வதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அது இந்த நாட்டின் விடுதலைக்காக, மண்ணின் விடுதலைக்காக மட்டுமே நான் எனது ஆயுளை பயன்படுத்துவேன் என்று சொன்ன வீரன், தாய் நாட்டின் மானம் காக்க தூக்கு கயிற்றை துணிந்தே முத்தமிட்ட எங்கள் பஞ்சாப் சிங்கம் பகத்சிங் தோழனே தோழனே அந்த வீரன் இன்னும் சாகவில்லை, அவன் தியாகம் இன்னும் மறையவில்லை. அந்த வீரன் இன்னும் சாகவில்லை.